Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக்குமார் தலைமை தாங்கிய நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் மு. தம்பித்துரை சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் தற்போதைய திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் பர்கூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. ராஜேந்திரன் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கழக நிர்வாகிகளுக்கு தீபாவளி பரிசு பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் தென்சென்னை மாவட்ட வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஆதி ராஜாராம் மற்றும் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவரும் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கோவை எம். சத்தியன் ஆகியோர் பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு புதிய ஆடைகள், பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கினர். சேப்பாக்கம் பகுதி செயலாளர் வி. முருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக 54வது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த ம. செட்டிப்பாளையம் பகுதியில் பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கு நல உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான எம். ஆனந்தன் கலந்து கொண்டு கழக கொடியினை ஏற்றி வைத்து சுமார் 1000 பேருக்கு நல உதவிகளை வழங்கினார். மாவட்ட இலக்கிய அணி துணை செயலாளர் மகேந்திரகுமார் தலைமையில் அவரது இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் கிளை கழக நிர்வாகிகளுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. பேரம்பாக்கம், நரசிங்கபுரம், இருளஞ்சேரி, சிற்றம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற கூட்டத்தில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பி.வி. ரமணா கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்ட இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.